ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நல்லா இருக்கீங்களான்னு தான் மெயில் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சிக்கன் கிரேவி. அது மட்டும் இல்லாமல் இது கூட காளானும் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி யூஸ்வலாக நீங்கள் கிரேவி செய்கிறதுக்கு எந்த கிரேவி செய்கிறாருந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஒரு 3 டிப்ஸு சூப்பராக இருக்குது. வாங்க எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பட் இந்த மாதிரி கிரேவி டைப்ஸில் சிக்கன் யூஸ் பண்ணுறப்போ சோம்பு போட்டிங்கன்னா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக நறுக்கிக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்குவோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருப்போம். இப்போ நமக்கு ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நமக்கு யூஸ்வலாக கிரேவிக்கு தக்காளி ஒன்று சேர்த்து போட்டிங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக செய்கிற கிரேவியோட ரொம்ப திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயத்தை விட ஒரு தக்காளி எப்பயுமே சேர்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறப்ப நான் என்னென்ன டிப்ஸுங்கிறத அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. சிக்கன் கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. மட்டன் கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பச்சை மிளகாயை 2 முழுசாகவே சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்தா அதிக காரம் வந்துடுன்றதுக்காக நான் முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் உள்ளே சேர்த்ததெல்லாம் நல்லா வதக்குவோம். கொத்தமல்லி, புதினா இது 2யுமே நல்லா பொடியாக நறுக்கி நம்ம இது கூட வதக்கிடணும். நீங்கள் தனியாலாம் போட வேண்டாம், அப்படியே நம்ம கிரேவியோடய சேர்த்து இந்த மசாலா கூட வதக்கிடுவோம். இப்போது பொடியாக நறுக்கின காளானையும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பாக்கெட் காளான்லேருந்து 3/4 வாசி அளவு காளான் இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே உள்ள ஒரு 350 கிராம் அளவு சிக்கன் பீசஸ் கொஞ்சம் பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். ரொம்ப பொடிசாக போடக்கூடாது, கொஞ்சம் உங்களுக்கு பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். இப்போது இந்த சிக்கன் காளான் 2மே நல்லா வதங்கணும். இப்போ இது 2ம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்கிறப்ப கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலராகவும் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். ரொம்ப அதிகமாக காரம் வேணாம்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆச்சியில் உள்ள பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன பிராண்டுன்னு கேட்டிங்க, ஸோ அதுக்காக சொல்லிடுறேன். ஆச்சியில் உள்ள தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நமக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக இருக்குது. உங்களுக்கு இது கூட இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காரமாக இருக்கும். இல்லை இன்னும் உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் அந்த பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிரை நல்லா பீட் பண்ணி ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 200 கிராம் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான தயிரை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா தயிர் திப்பியாக இல்லாமல் ஈவனாக கரைஞ்சிரும். இதில் தேங்காய், கசகசா, 2 முந்திரி பருப்பு. உங்களுக்கு முந்திரி பருப்போட பாதாம் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் நீங்கள் பாதாமும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயிலேருந்து பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். கசகசா 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 4 to 5 கூட சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப திகட்டிரும் கிரேவி. அதனால் நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் மசாலா குருமா சில பேர் வைக்கிறப்பையோ கிரேவி வைக்கிறப்ப லாஸ்ட்டாக தான் போடுவாங்க. பட் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா இதை முன்னாடியே ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் டிப் என்னென்னா தனியா ரொம்ப லாஸ்ட்டாக நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். வாசனைக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் டிப் கொஞ்சோண்டு கறி மசாலா எடுத்துக்கோங்க. நான் சக்தியில் உள்ள கறி மசாலா தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதில் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். கறி மசாலா, தனியா, நம்ம தேங்காய் எல்லா விழுதையும் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வர வச்சுருவோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்க்கவே செம்ம சூப்பராக கிரேவி நீங்கள் இதில் எதுவுமே ஆல்டேஷன் பண்ணவே தேவையில்லை. எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரேவியோட ஃபார்மேட் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இது உங்களுக்கு குருமாவை வேணும் அப்படின்னா நீங்கள் 2 in 1 ஓகே, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திங்கன்னா குருமா கிடச்சிரும். இப்போ நான் கிரேவியாக தான் வச்சுக்க போகிறேன். எனக்கு இது குருமா பதத்துக்கு வேண்டாம். அதனால் எனக்கு இந்த திக்னஸோடு எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு எடுத்து சர்வ் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் டிப் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற கிரேவிலாம் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் டிப் தான் இருக்குது. அது எல்லோரும் சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர், இந்த
இந்த மாதிரி கிரேவி குருமா அந்த ஐட்டம்ஸ்க்கெலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா செம்ம சூப்பராக வாசனையாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி. கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் காளான் உருளைக்கிழங்கு போட்டு கூட செய்யலாம். கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.